எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தீஷ். இந்த வீடியோவில் ராயன் அப்படிங்கிற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடங்காத அசுரன் அப்படிங்கிற லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போறோம். எஸ், தனுஷ் நடிக்கிற படம், தனுஷோட 50வது படம், அவரே டைரக்ட் பண்றாரு. அண்ட் இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் ரஹ்மானுடைய மியூசிக்கல், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல். அண்ட் சாங்க்கு வந்து பிரபுதேவாவுடைய கொரியோகிராஃபி, தனுஷ் தான் வந்து சாங் எழுதியிருக்காரு. சாங் யார் பாடுன்னு சொல்ல, பட் எழுதுனது வந்து தனுஷ், கொரியோகிராஃபி வந்து பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் மியூசிக் பை ஏஆர் ரஹ்மான். இந்த பேர்கள்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி என்ன மாதிரி ஒரு கொலாப், என்ன மாதிரி ஒரு சாங்காக வரப்போன்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு. அந்த இந்த சாங்குக்கு விடப்பட்ட போஸ்டர்ஸ், அந்த ஒரு 4 போஸ்டர் விட்டாங்க, அங்கேயே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே. வந்து தனுஷ் உட்காந்துட்டு இருப்பார், தனுஷோட லுக்கே ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் மொட்டை அடித்த லுக்கு மாதிரி கொஞ்சம் மாசாக இருக்கும். உட்காந்துருப்பாரு, பின்னாடி வந்து ராவணனுடைய 10 தலை இருக்கும், அந்த ராட்டினா இருக்கும், அதோட சென்டரில் அவர் தலை இருக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பாரு. இந்த போஸ்டர்ஸ் வாஸ் அவ்வளோ அழகாக வந்து செய்யப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர், அந்த கலர்ஸ், அந்த கலர்ஸ் சொல்ல, அந்த ரெட் கலரை யூஸ் பண்ண விதம் அந்த போஸ்டரில் செம்மையாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே அந்த போஸ்டரே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அங்கேயே வந்து எனக்கு இந்த பாட்டோட ஹைப் வந்து வேறு லெவலுக்கு போயிடுச்சு. அண்டு டைட்டில் அடங்காத அசுரன், அது இன்னும் தூக்கி விட்டுருச்சு. ஸோ வெயிட் பண்ண வேணாம், நாங்கள் வந்துருச்சு. 4 நிமிஷம் 11 செகண்ட் சாங்கு. ஸோ அங்கே போய் பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. சன் பிக்சர்ஸ். ஓடு இந்த மாதிரி பிக் நான் எதிர்பார்க்கல. அசுரந்தா வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. ரஹ்மான் வாய்ஸ். தலைவர் ரஹ்மானுடைய அந்த ஹை பிட்ச் போர்ஷன்ஸ், பீட், மியூசிக், விஷுவல்ஸ், நம்ம கையுக்குள்ள எல்லைய இல்ல இல்ல, அரஜானு வைத்துக்கும் அளவில்ல, ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல. ஏ கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும், காரணம் யாரு புள்ள? நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசிரே நீதானே நீதானே, நடலாவும் கூட நானே, எதுவும் என்ன ஃப்ரேம்ஸ்ரா. ஃபயர் ஃபயர். அந்த போஸ் லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓ, சன் டிவி. எவ்வளவு வச்சான், எப்படி வச்சான், எதுக்கு வச்சான், என்ன இங்க கொண்டு வந்த, என்ன இங்க கொண்டு போவ. தனுஷ் வெறியா இருக்காரு. அடங்காத அசுரந்தான் வணங்காத மனுஷன்தான், தோளோடு தோள் நின்னா தருவான உசுரதான். வாவ். ஓடி
ஊருக்கு போகணும் போகணும் பொருளை எடுத்து வாயா யார் அங்க ஒதுங்கு ஒதுங்கு ராயனும் வருவாங்கய்யா ரஹ்மான் ரஹ்மான் பீட் wow 13th June ரிலீஸ் எஸ் ரிலீஸ் டேட் இங்கே போட்டாங்க 13 ஜூன் 2024 வருது படம் என்ன சொல்கிறது கைஸ் ஆக்சுவலி இந்த சாங் என்ன சொன்னேன்ல நான் போஸ்டர்ஸ்லேயே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அந்த கலர்ஸு தனுஷோட லுக்கு இந்த சாங்கில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு கொரியோகிராஃபர் பிரபுதேவா மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் சாங் எழுதுனது டைரக்ட் பண்ணுறது ஆக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து மிஸ்டர் டி அவரோட 50வது படம் ஒரு மாதிரி அந்த போஸ்டர்லாம் பார்த்துருப்போம் இட்ஸ் கேங்ஸ்டர் மூவி மாதிரி வந்து வருது அண்டு ஃபஸ்ட் my hats off to the lyric video maker. லிரிக் வீடியோ என்ன மாதிரி மேக் பண்ண ஐயோ வா கலர்ஸுங்க அந்த கலர்ஸ் இந்த ராவணனை வச்சு விளாண்ட விதம் அண்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கலர்ஸ் அந்த ரெட் கலரு அந்த நெருப்பு அந்த ரெட் கலர் அந்த ராவணனுடைய அந்த இதெல்லாம் வந்து அதுவும் அந்த தனுஷோட ஒரு இந்த போகிங்கிற அந்த லைன்ஸ் வரும்போது ரஹ்மானுடைய ஹை பிச்சோட வாய்ஸ் ஒரு பக்கம் மாசுன்னா இங்கே லிரிக் வீடியோவில் வந்து தனுஷோட அந்த தனுஷ் செம்மையாக இருக்கார் அந்த இந்த லுக் பயங்கரமாக இருக்குது தனுஷோட லுக்கு காமிக்கும் போது அந்த ஃபயரோட அந்த லைனாக அந்த ஃபேஸ் வரும் ராவனுடைய பட்டு தலை மாதிரி அந்த போகி லைன் வரும்போது சில இடங்களில் வந்து அந்த தனுஷோட ஃபேஸை வந்து லைனாக காமிப்பாங்க ஒரு அஞ்சு தலை இருக்கிற மாதிரி லைனாக காமிப்பாங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா தனுஷோட கேரக்டர் என்ன தனுஷ் யார் அப்படிங்கிறத வந்து அந்த ராவணனுடைய கேரக்டரை வச்சு அப்படியே சொல்லி புரிய வச்ச மாதிரி போர்ட்ரே பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த பாட்டில் எவ்ரிதிங் வாஸ் குட் இந்த பாட்டில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுவும் இந்த கடைசியாக இறக்கணும் பீட்டு ரஹ்மானுடைய ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு யார் பாடினாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னேன் தனுஷ் பாடினாங்கன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி போச்சு நல்லா போச்சு அவரு சூப்பராக பாடியிருந்தார் பட் இந்த ரஹ்மானோட ஹை பிச் வாய்ஸ் என்ட்ரி கொடுத்த உடனே ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ரஹ்மான் ஹை பிச்சஸ் ரஹ்மானுடைய ஹை பிச்சோடைய போர்ஷன்ஸுக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேன் அது ஒரு தனி மேஜிக் அது அவ்வளோ ஹாப்பியாக அதை கேட்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டான்ஸ் நம்பர் செம்மையான ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் எனக்கு அந்த போஸ்டர்ஸை வச்சு ஏறின ஹைப்புக்கு மொத்தமாக ஒரு ஃபுல் மீல்ஸ் தின்ன மாதிரி இருக்குது எனக்கு ஐ ஆம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் வித் த சாங் everything was good everything was top notch in this song. That's all guys, இதான வீடியோ முடிச்சுக்க விரும்பிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்.